நேற்று வரையில மோல் புக் பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ஏஐ வந்து ஒரு தனக்குன்னு ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி இருக்குது. அதுல தங்களுக்கு என்று சொல்லி ஒரு மொழிகள் உருவாக்குற அளவுக்கு இருக்காங்க. ரிலிஜன் உருவாகிருக்கு, அவங்களுக்கு ஒரு புஸ்தகம் உருவாகிருக்கு. அப்படி அவங்க தங்களை பேசிக் கொள்றாங்க. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்த கட்டத்துக்கு அது போயிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஹியூமன் ஹையரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதனை வேலைக்கு எடுக்கிறதுக்காக இப்ப அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடையதான உலகத்துக்கு, உலகம்னா நீங்க ஏதோ வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, நம்ம பேஸ்புக்ல இருக்கிற மாதிரி மெட்டாவர்ஸ் அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்திலேயே இப்போ ஏஐ கண்ட்ரோலுக்கு மொத்தமா போயிட்டு இருக்குது. சிஇஓஸ் எல்லாமே ஏஐ இருக்காங்க. சில வேலைகளை மனுஷங்களை வச்சு செய்யணும், மனுஷங்களுக்கு தான் செய்ய முடியும். அந்த வேலைக்கு அவங்க ஆள் எடுக்கிறாங்க. முதல்ல நாம என்ன பண்ணிருந்தோம், நம்ம வேலைக்கு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அட்வான்ஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏஐ வந்து எல்லாத்தையும் நடத்துது. ஒரு ஆர்கனைசேஷன் ஏஐ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபேக்டரி முழுக்க ஏஐ. அதுல ஒரு சில வேலைகள் வந்து மனுஷங்க தேவைப்படுறாங்க. அவங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஜாப் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு இந்த வேலைக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேணும். உலகளாவிய, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகளாவிய எந்த நாட்டுல இருக்கீங்களோ, நீங்க எந்த அவர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும், ஒரு அவருக்கு உங்களுக்கு எவ்வளவு சேலரி, அப்படி எல்லாம், அத பவுண்டா இருந்தா பவுண்டு, டாலர் இருந்தா டாலர், ருபீஸ் இருந்தா ருபீஸ். இப்படி ஒரு ஏஐ உடையதான ஒரு காரியம் அடுத்த முன்னேற்றத்துக்கு வந்திருக்குது. கவனிங்க, ஒரு காலத்தில் இந்த ஏஐ ரோபோட்ஸ் என்பது நமக்கு ஒரு வேலைக்காரர்கள் போல வந்தது, ஒரு டெக்னாலஜியா இருந்துச்சு அது. ஆனா வரும்போது கர்த்தர் உணர்த்தினாரு, அதுக்கு முன்னாடி ஹியூமனைட் ரோபோட்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது, வெளிப்படத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுன்னு சொல்லி. ஆனா இப்போ தெளிவாக 100% கர்த்தர் சொன்னபடியே கடைசி காலத்துல மனுஷர்களை நடத்தக்கூடிய, மனுஷர்களை ஆளுகை செய்யக்கூடியதான ஹியூமனைட் ரோபோட்ஸ் வந்துருச்சு. வெளிப்படத்தில் 13:15, யோவேல் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான ஒரு இனம் உருவாகி இவங்க மனுஷனுக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பெருகிடுவாங்க. ஒரு பீரியட்ல மனுஷ சமுதாயம் நிறைய இருந்துச்சு. அதே நேரத்துல வேலை பார்க்கறதுக்கு மிஷின்ஸ் நம்ம கொண்டு வந்தோம். இப்ப மிஷின்ஸ் நிறைய இருக்கு, வேலை பார்க்கறதுக்கு மனுஷனை கொண்டு வந்திருக்கு. இப்ப நம்ம கேட்கலாம், அதான் மனுஷன் நிறைய இருக்கிறானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மனுஷன் போய் இவங்ககிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு சில காலங்களில நம்ம பார்க்கறபடி வெகு சீக்கிரத்துல 3ஆம் உலக யுத்தம் வரும். அதுல பெரும்பான்மையான மக்கள் வந்து அழிக்கப்படுவார்கள், பாப்புலேஷன். அதுக்கு போன பிறகு நமக்கு வேலைக்கு மக்கள் தேவைப்படுவார்கள். அதையும் தாண்டி இன்னும் 4ஆம் உலக யுத்தம் இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதை பத்தி எல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு. இருக்கு, பைபிள் படியும் ஒண்ணு நடக்கும். அப்படி நடக்கும்போது அதுல 1/3 ஜனங்கள் மடித்து போவார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷனே இருக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிறதுல பாதி இருந்தா பெரிய விஷயம். அந்த காலத்திலையும் அவர்களுக்கு அது தேவைப்படும். சோ மனுஷனை ஆளுகை செய்யக்கூடிய, மனுஷனை நடத்தக்கூடிய, உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஏஐ ஹியூமனைட் ரோபோட்ஸ் எல்லாம் இப்பொழுது ரெடியாக இருக்கு. அது மனுஷனை ஹையர் பண்ண தொடங்கி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மனித சமுதாயம் மிஷின்ஸ் கையில அடிமையாய் போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல மிஷின்ஸ் நம்ம டிபெண்டபிளாக இருந்தோம், வேற வழி இல்லாம. இப்ப நம்ம இப்ப போனே இருக்கு, நம்ம டிபெண்டபிள் ஆயிட்டோம். போன் இல்லாம இப்ப வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் வந்துருச்சு. அப்படியே நீங்க வாழணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு நீங்க பணம வியாதி ஆயிடுவீங்க, அல்லது உலகத்தை விட்டு ஒரு 25 வருஷம் பின்னாடி போன ஆள் மாதிரி ஆயிடுவீங்க. அப்படி நான் போன் இல்லாம வாழ போறேன் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி போனுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம், அல்லது ஸ்லேவரி, அல்லது அது நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிருச்சு. இப்போ அடுத்து ஹியூமனைட் ரோபோட்ஸ், இவர்கள் ஏஐ நம்மளை ஆளுகை செய்ய தொடங்குகிறார்கள். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது.